வாங்க மாநாடு படத்தோட ரிவ்யூக்கு போவோம். படத்துல பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இந்த ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த படத்தை எந்த ஹாலிவுட் படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி டைம் லூப் ஹை கான்செப்ட் படம்லாம் ஹாலிவுட்டில் நிறைய படம் வந்துருச்சு. அதை நம்ம கிண்டல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே படத்தில் அந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த படத்தை மெயின்லி எட்ஜ் ஆஃப் டுமாரோலேருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. கண்டிப்பா. எட்ஜ் ஆஃப் டுமாரோல டாம் க்ரூஸ் ஒரு டைம் லூப்ல மாட்டிட்டு இருப்பாரு. அதுல ஒரு தடவை பொழைச்சி வரும்போதும் இந்த மாதிரி தான் செத்தோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அப்ரோச் எடுக்காம வேற மாதிரி அப்ரோச் எடுத்து எப்படி ஏலியனை கொல்றாருன்றது தான் கதை. அதே மாதிரி தான் இந்த மாநாடு படத்தில் ஒரு ஃபைட் சீன்லையும் இந்த எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிம்பு செத்து திருப்பி வந்து எப்படி அவர் செத்தாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே தப்பு பண்ணாமல் திருப்பி எல்லாத்தையும் எப்படி துவம்சம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சீன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து இந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோலேருந்து இன்ஸ்பயர்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரம்ப சீன்ல ஒரு டயலாக் இருக்கு, இந்த மாதிரி சிம்பு பார்க்கறதுக்கு டாம் க்ரூஸோட கடைசி தம்பி மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி ஒரு டயலாக் வருது? ஏன்னா டைரக்டரோட மைண்டில் வந்து எட்ஜ் ஆஃப் டுமாரோ தான் ஓடிட்டு இருக்கு. அதான் டாம் க்ரூஸை டயலாக்ல திணிச்சு. இந்த படத்தை பற்றி பேசும்போது இதே காலகட்டத்தில் வந்து வேற ஒரு தமிழ் டைம் லூப் படத்தை பற்றி மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. அதான் ஜாங்கோ. இப்போ வந்து சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கதையில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதை தான் வந்து ட்வின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் இந்த ஜாங்கோ தான் ஊற்றிக்கிச்சு. ஓகே, முதல்ல கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. பிகாஸ் மெயின்லி பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க மாநாட்டில் வச்சு கொலை பண்ணணும். அது 30 மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. 30 மாசமா பிளான் பண்ணிட்டு 30 வாட்டி செத்து பொழைச்சு பிளான் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒரு ரூம்ல 4 பேரை வச்சு கொலை பண்றத ரீபிளான் பண்றாங்க. அதேதான். அது வந்து இவ்வளோ பிளான் பண்ணிட்டு கடைசியில் வந்து மாநாட்டில் செத்தா என்ன, இந்த ரூமில் செத்தா என்ன அப்படின்னு பிளானை மாற்றுறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணோம்? அப்படி ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸை. ஸோ அது கொஞ்சம் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சிம்பிளாக ஒரு லேசி ரைட்டிங்காக எழுதின மாதிரி இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோவில் கூட டாம் க்ரூஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டைம் லூப்பில் வந்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவருக்கு டயர்ட் ஆகும். பட் இந்த படத்தில் பார்த்தோன்னா ஹீரோக்கு அவ்வளோவா டயர்ட் ஆக மாட்டேங்குது இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஆமாம், 30 வாட்டியோ 40 வாட்டியோ வந்து டைம் லூப்பில் சிம்பு போயிட்டு வராரு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. ஆனால் சூர்யாவை பார்த்தீங்கன்னா அவர் நல்லா டயர்ட்னஸ் காமிச்சிருக்காரு. ஆமாம், அந்த பெட்லேருந்து எந்திரிக்கிறதுலாம் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப அப்படியே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு. இல்லை, ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம்ல செத்து பொழைக்கிறோன்னு, அந்த மாதிரி செத்து பொழைச்சா எப்படி இருக்குன்னு அந்த எஸ்.ஜே. சூர்யா நல்லா காட்டியிருக்காரு. ஒரு வாட்டியும் கடுப்பாக இல்லையா? ஸோ அது வந்து ஹீரோ காட்டில் அது கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஆஃபாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன கொஞ்சம் செட் ஆகலை நான் படத்தில். படம் ஆரம்பத்துலேயே வந்து சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கினோடனே ஃப்ளைட் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிம்பு வந்து இறங்குவார் வழக்கம் போல் வந்துட்டு அப்படிம்பாரு. வேறு ஃபேன்ஸ் கிட்டே அப்படி காட்டிகிட்டு இருக்காரு, கீழே பொட்டி தூக்குறவன் தானே இருக்கான். அவரை வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு பாலிட்டிஷியனை பேசிட்டு வண்டியில் ஏறிடுவார், ஐ மீன் ஃப்ளைட்டில் ஏறிடுவார். ஓகே, ஸோ அவர் தான் முக்கியமானவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் எப்படி முக்கியமானவன்? அவர் துபாயில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. பட் அவர் எப்படிப்பட்ட முக்கியமான ஆளுன்னு கடைசி வரைக்கும் கதையில் அவ்வளோவா சொல்லலை. நானும் 10 வாட்டி பார்த்துட்டாங்க. அவர் ஏன் முக்கியமான ஆளுன்னு அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, அடுத்து முக்கியமாக வில்லன் எஸ்.ஜே. சூர்யா இல்லை, அவரோட பாஸ் வைஜி. இந்த படத்துக்கு ஏன் வைஜியை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்தா அகரகாரத்தில் இருக்கிற ஒரு அப்பா மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு கறி குழம்புல வந்து ஏதோ ஒரு தயிர் சாதத்தை கலந்த மாதிரியே ஒரு ஃபீலு. இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட் படத்துக்குலாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வில்லன், ஒரு பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரோட அப்படிப்பட்ட வில்லன் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சிம்பு மாட்டிக்கிற சீன் ஒன்று இருக்கு இல்லையா? அதான் வந்து பயங்கரமான காமெடி இந்த படத்துலயே. சிம்பு வந்து வைஜி கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து வைஜி வந்து குழப்பி விட பார்ப்பாரு, தனுஷ்கோடி தான் தலைவன் சொல்லிட்டு. அப்புறம் அந்த தனுஷ்கோடி கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா தலைவரே
நான் சொல்கிறத கேளுங்க, இவன் செத்தா நீங்கள் சிஎம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமாம். அப்போ அந்த இடத்துல ஒய்ஜியும் எஸ்ஜே சூர்யாவும் பார்த்துக்கிற பார்வை இருக்கு இல்லையா, அந்த செக்ஷுவல் டென்ஷன். அதுக்கப்புறமா வந்து ஒய்ஜி சொல்லுவார், நீ சொல்கிறது எனக்கு புரியல, இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்பாரு. நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்பியா, உன் பொண்டாட்டியை நம்புவியா, இவன் என்ன உன் பொண்டாட்டியா இல்லை. அதுக்கு முன்னாடி தான் வந்து படவா கோபிகிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என்னடா மண்ணாங்கட்டி அரசியல் பண்ணுற, எவனாச்சும் ஒருத்தன் 500 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்பிடுவியா அப்படின்னு ஒய்ஜி சொல்லுவார். அப்போ இந்த போலீஸ்காரன் சொன்னாங்கிறதால இவனை நம்பிடுவேன், நீ என்ன அரசியல் பண்ணுற, எல்லாத்துக்கும் வாயை திறந்துட்டு ஏன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி. ஸோ அதில் வந்து ஒய்ஜியோட கேரக்டர் கொஞ்சம் அடிபட்டு போச்சு என்னமோன்னு தெரில. அந்த அரசியல்வாதினா ஒரு கெத்து தேவை இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவோம். அதுல வந்து ஆல்பா மேலா இருக்கிறது வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா தான் நினைக்கிறேன். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் கதையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். ஆமா, நான் அவளை வச்சிருக்கேன். வேற திசையில போவோம் கதை, அது நமக்கு வேணாம். ஓகே, படத்தோட பாசிட்டிவ்ஸ் முதல்ல பார்த்துருவோம். நம்ம லீட் ரோல்ஸோட ஆக்டிங். அதுல எஸ்ஜே சூர்யா ஓவர் தி டாப் ஆக்டிங் பண்ணிருப்பாரு. அதுல எப்பயும் அவர் யூசுவலி சிவாஜி மாதிரி பண்ற ஆக்டிங். ஆமா, அவர் வந்து ஒரு மினி சிவாஜி இல்லையா. அவர் பண்றது வந்து இந்த படத்துக்கு சூப்பரா செட் ஆயிருந்தது. ஆமா ஆமா. அப்புறம் அவர் எழுந்து திருப்பி செத்து அந்த டைம் லூப்ல செத்து எந்திரிக்கிறது இருக்குல்ல, அப்போ அந்த சோர்வு தட்டுது பாத்தீங்களா, அதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா சிம்புவோட அண்டர் பிளேயிங் சூப்பராக இருந்துச்சு. படம் முழுக்க அது நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சீனில் பார்த்தோன்னா மாட்டிப்பார்ல, கட்டி வச்சிருக்கும் போது அவர் நடிக்கிறது வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அந்த மன்மதன் பட சீனை வந்து ஞாபகப்படுத்துனுச்சு. ஓகே, படத்தில் வந்து காமெடின்னு பார்த்தா தனியாக ட்ராக் ஒன்றும் இல்லை. இந்த வெங்கட் பிரபுவோட யூஸ்வல் பிராண்ட் ஆஃப் காமெடி அது இல்லை. பட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஸ்கூஃப் பண்ணிப்பாங்க, ஆமா, கலாச்சிப்பாங்க இல்லையா, அது வந்து ஆரம்பத்துல இருந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்ல கூட அங்க பக்கத்துல ஒருத்தர் குண்டா உட்கார்ந்துருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு சிம்பு சொல்வாரு, இது பிஃபோர் இது ஆஃப்டர். ஆமா, அப்படி சொல்லும் போது பயங்கர காமெடி இருந்தது. அவரோட பர்சனல் ரெஃபரன்ஸை சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரோட வெயிட் லாஸ் மேக் ஓவர். ஸோ வாவ், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பிரேம்ஜிட்டு சொல்லுவார்ல, நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத, உன்னை விட அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா பற்றி சொல்லுவார்ல, அதெல்லாம் வந்து நல்லா கலாய். ஸோ அவங்களே நல்லா அழகாக ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதான் மெயின் காமெடி சீன்ஸ்ன்னு பார்த்தா அதுதான். ஓகே, அது கதையோட சேர்ந்து வந்துச்சு. அளவா அழகாக இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து சீரியஸ் டைம் கான்செப்ட், அதுக்கு இதுதான் அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கருணாகரன், பிரேம்ஜி, அப்புறம் அந்த ஹீரோயின், இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ரோலை வந்து நல்லா சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அளவாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அப்புறம் வந்து 2 சந்திரசேகரில் விஜயோட அப்பா ஒருத்தர் எஸ்ஏ சந்திரசேகர், இன்னொரு சந்திரசேகர், அவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க தரமாக. ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்துச்சு அந்த ரோலு. படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். இது வந்து அவரோட 100th ஃபில்ம். இந்த மாதிரி டைம் லூப் படத்தில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தப்பாக எடிட் பண்ணிட்டாலும் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, விறுவிறுப்பே இருக்காமல் போயிடும். சூப்பராக எடிட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த சீன்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுலாம் வந்து விறுவிறுப்பு குறையாமல் அப்படியே கரெக்டாக எடிட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கட் டு ஆக்ஷன் எடிட் சீன்ஸ்லாம் இருக்கும், ஆக்ஷனில் கட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த விறுவிறுப்பு வந்து மேலே தூக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் லூப் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆளுங்கிட்ட போயிட்டு இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம், கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸு, அப்புறம் அந்த கிராவிடேஷனல் பூல் மேபி இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஜனம்லாம் வந்து ஆமாம் தூங்கிடுவாங்க. ஆனால் வெங்கட் பிரபு வந்து சூப்பராக இந்த படத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த கால பைரவர் டெம்பிளையும் இதையும் வந்து மர்ச் பண்ணி விட்டு டைம் லூப் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பிக் கிளாப் ஆகிருக்கு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு. அப்புறம் வந்து பாட்டை பற்றி சொல்லணும். ஒரே படத்தில் 5 பாட்டை போட்டு போர் அடிக்காமல் ஒரே பாட்டை 5 வாட்டி போட்டு நல்லா விறுவிறுப்பாக்கிட்டாங்க. இந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து யுவனோட பிஜிஎம் இஸ் எக்ஸலன்ட். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்க்கணும். வெங்கட் பிரபு சிம்புவோட கம்பேக். ஓகே, வெங்கட் பிரபு படம் எடுத்து ஒரு 5 வருஷம் எடுக்கும். சென்னை 6,28,000 பார்ட் 2 எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு புது கான்செப்டோட வந்திருக்காரு. கிரேட் ஜாப். அப்புறம் சிம்புக்கு தான் இது கிரேட்டஸ்ட் கம்பேக். உடம்பு இழைச்சிட்டாரு பயங்கரமாக. யாருக்கும் நான் இழைச்சவே இல்லைன்னு இழைச்சே கட்டிட்டாரு சிம்பு. இந்த படத்தில் வந்து சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது கிளைமேக்ஸ் சீனில்
அவர் லேண்ட் ஆன உடனே ஒரு பைக்கை சுட்டுக்கிட்டு வெளியில கிளம்பிடுவாரு. ஆமாம், அந்த பைக்கு தான் இப்போ ப்ராப்ளம். அவர் சுடும்போது அந்த பைக்கில் எப்படி பெட்ரோல் இருந்துச்சு, எப்படி ஃபாக் லாக் போடலை, எப்படி டயர் வந்து லாக் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரில, அப்படியே ஃப்ரீ ஃபார் ஆலாக விட்டுட்டாங்க போல இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம்மு. அப்புறம் வந்து முக்கியமாக ஒரு சீனு அதை நான் கவனித்தேன். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து நம்ம ஹீரோட்ட வந்து அந்த ஐடி கார்டை கேட்கும். அந்த ஐடி கார்டில் பர்த் டேட் இருக்கும் இல்லையா, அது அவ்வளோ கிளியராக இல்லை. அந்த மந்த்தை கவனி, அந்த மந்த் மார்ச் இல்லைன்னா மே அந்த மாதிரி இருக்கு. 03 05 போட்டிருக்கு இல்லையா மந்த்து, நல்லா பாரு. தெரியுதா? மேபி 12 மார்ச் மே 1992 டேட் ஆஃப் பர்த். இப்போ கதைக்கு நடுவில் வந்து அவர் எப்படி பிறந்தாரு, எந்த டைமில் பிறந்தாருன்னு அவர் சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு மசூதியை இடிச்சிருவாங்க, அந்த டைமில் தான் வந்து நான் வந்து யுஜியன் டெம்பிளில் பிறந்தேன் அப்படின்னு பாரு. அது எந்த மசூதி இடிச்சாங்க? பாபர் மசூதி தானே. பாபர் மசூதியை வந்து 6th டிசம்பர் 1992 தான் இடிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா இவர் அந்த மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிறந்துட்டாரா? அங்கே கொஞ்சம் அதை கவனிச்சிருக்கலாம். இந்த படத்தில் கொஞ்சம் கண்டினியூட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது சில சீன்ஸ்ல சிம்பு வந்து பூஸ்னாப்ல இருக்கு, சில சீன்ஸ்ல வந்து எலச்சி ஸ்லிம்மா இருக்காரு. அது பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்றாரு, அந்த விஷயம் தான் அது. ஆமா. ஸோ எஸ்பெஷலி ஒரு சீக்ஸ் எல்லாம் சில இடத்துல நல்லா குண்டா என் பேபி மாதிரி இருக்கு, சில இடத்துல வந்து ஷிவல்டா இருக்கு அப்படியே. ஆமாம், அது மாறி மாறி வருது. எஸ்பெஷலி இந்த சாங் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா, சாங்கில் வந்து கொஞ்சம் குண்டா இருக்காரு, முடிச்ச கையோட ஒல்லியாக இருக்காரு. போலீஸ்கிட்ட மாட்டிக்கும் போது குண்டா இருக்காரு, அதுக்கப்புறம் உடனே ஒல்லியாக வர்றாரு. அது மாறி மாறி எடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்போ இழைச்சிட்டு இருக்கிற டைமில். ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே கண்ணை உறுத்துனுச்சு. ஓகே, படத்தில் வந்து ஒரு ட்ரிவியா இருக்குது. ஓகே, இந்த படத்தோட லீட் கேரக்டர் பேர் என்ன? அப்துல் கலீம். இல்ல காலிக். அப்துல் காலிக். இது யாரோட பேர் தெரியுமா? யாரோட பேர் தெரியுமா? யுவன் கூப்பிட்டு பழகிட்டோம். ஆனால் அவரோட இஸ்லாம் பேர் வந்து அப்துல் காலிக். அதை வந்து அழகாக நம்ம ஹீரோக்கு வச்சுட்டாங்க. இந்த அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி பேசும்போது இந்த வெங்கட் பிரபு பிரேம்ஜியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெங்கட் பிரபு எந்த படம் எடுத்தாலும் தம்பிக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துட்றாரு. அந்த பாசத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப நெகிழுது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க, அண்ணனுடையான் படத்துக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பா பெரியப்பா மாதிரி இல்லாம இவங்க நல்லா ஒத்துமையா இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. That's right. மொத்தமா இதுல மசாலா ஜோடி ரேட்டிங் 3.5. ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க, அப்பதான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, உங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் வர வைக்கிறோம். பிடிச்சாலும் போடுங்க, பிடிக்கலனாலும் போடுங்க, இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு ஓடுங்க.